நானும் இந்த விலாக் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம், நாளைக்கு அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். எடிட்லாம் பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காம வச்சுருந்தேன். ஆல்ரெடி கோயிலுக்கு போன விலாக் வந்து 2 அப்லோட் பண்ணியிருந்ததுனால இது போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு கிளிப் கூட மிஸ் பண்ணாமல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 12:12ங்கிறப்பெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் கால் வலியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போவோம்னு சொல்லி தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இங்கே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே இது ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போவுமே இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. அதனால் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம், அதையும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம். சரி ஒரு 1/2 மணி இப்போ தானே சாப்பிட்ருக்கோம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் இடையில எங்கேயுமே டீயோ காஃபியோ எதுவுமே வரப்பையும் சரி போகிறப்பையும் எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறதுனால இடையில வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லி தான் நிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் இளநீ இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் இளநியே சாப்பிட்டுக்கிட்டோம். அத்தை வந்து இளநீ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க தான் போயிருந்தாங்க. போகிறப்போ என்ன வாங்கிட்டு வரட்டும்னு கேட்காமையே போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் இளநீ சாப்பிட்டுக்கிட்டோம். ஆல்ரெடி தண்ணி ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கொண்டு தான் போயிருந்தோம். சாப்பாடும் கொண்டு போயிருக்கிறதுனால புளி சாப்பாடு கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக தவிக்கும்னு சொல்லிட்டு தண்ணியும் கொண்டு தான் போயிருந்தோம். இருந்தாலும் அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலும் கூடவே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போன வாரம் ஒரு கோயிலில் வந்து திருவிழா, ஆனால் அப்போ எங்களால் போக முடியல, போகணும்னு நினச்சா ஆனால் போக முடியலன்னு சொல்லிட்டு சரி இப்போ வர்றப்ப அப்படியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்திருந்தோம். நான் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடியே அது வளையல் கடையை பார்த்த உடனேவே கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு வந்து வளையல் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வந்து நிறைய வளையல் இருந்தது. ஆனால் நான் வந்து ப்ளைன் வளையல் இன்றைக்கி என்னவோ எனக்கு வந்து ப்ளைன் வளையல் தான் பிடிச்சிருந்தது. எப்போவுமே ப்ளைன் வளையல் நான் வாங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ப்ளைன் வளையல் பார்த்தோன்னே அதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அவங்களும் இந்த வளையல் நல்லாயிருக்கும் அந்த வளையல் நல்லாயிருக்கும்னு நிறையா அவங்களோட சஜஷன் சொன்னாங்க. இருந்தாலும் என்னவோ நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு அது மட்டும்தான் பிடிக்கும், அதை மட்டும்தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் விட்டுட்டு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் எடுத்திருந்தேன். ஒரு செட்டு 60 ரூபான்னு